கேரட் பேன் கேக்குங்க. இதுக்கு நான் ஒரு எக் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்துருக்கேன். கேரட் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதை பீல் பண்ணிவிட்டு அது நல்லா சீவி எடுத்து இந்த அளவு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம வந்து சீவி எடுத்துக்கிட்டு நல்லா அதில் வந்து நைஸாக இருக்கும். சின்ன பசங்க சாப்பிடும்போது தெரியாது நம்ம கேரட் போட்டிருக்கணும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இதுக்கு வந்து இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாங்க, இல்லை ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். வந்து நான் அது கூட ஒரு முட்டை எடுத்துருக்கேன். நான் ஒரு முட்டை எடுத்து அதில் உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கணும். நான் இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம வந்து ஸ்பூன்லேயும் கலந்துக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு கூட நம்ம அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை விஸ்க் வச்சு கூட நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு எடுக்கும்போது வேணால் நல்லா கட்டியாக வரும். நமக்கு வந்து பேன் கேக்கு எக்கு போட்டதுனால ஸ்மெல் வரும்னு நினைக்காதுங்க, ஒரு ஸ்மெல்லெல்லாம் வராது எக்கு. இப்போ நம்ம வந்து தவா ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு போடுங்க. நம்ம தண்ணி சேர்க்கல, பாலும் சேர்க்கல, நமக்கு அந்த எக்கே போதும். நமக்கு வந்து வீட்டில் இருக்க தோசை தவா தான் எடுத்துருக்கேன், நான்ஸ்டிக் எதுவும் எடுக்கலை. இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்குறோம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம இப்போ பேன் கேக் அது மேலே தவா மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கேரட் என்னன்னா அடியில் போய் செட்டில் ஆகிருக்கும், அதுக்காக தண்ணி நம்ம இதில் இப்போ கலந்துக்கலாம். நம்ம இது வந்து ஒரே இடத்துல நம்ம ஊற்றினாவே போதும், ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டாம். அப்போ தான் கேக் வந்து நமக்கு பஃபியாக வரும். நமக்கு வந்து இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். நமக்கு வெயிட் பண்ணால் நல்லா வெந்துருக்கு. நம்ம இதை எப்படி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அந்த வாரத்தில் மட்டும் நம்ம நெய் சேர்த்தோன்னா அந்த நெய்லேயே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை ஒரு 2-3 செகண்ட் இப்படி இந்த திருப்பி போட்டுட்டு வெந்தோடனே எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெவியாக இருக்காது, அதே டைமில் அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்தமாரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு ரெசிபியில் நான் அவ்வளோ வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.